என்னாச்சு? சிந்து ஹெல்ப் பண்ணுங்க. அதுக்குள்ள டைம் இல்ல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. கார்லயே போயிடலாம். ஐயோ சிந்து, ஐயோ சிந்து என்னாச்சு? ஹெல்ப் பண்ணு. தூக்குங்க சிந்து, என்னமா ஆச்சு உனக்கு? ஹெல்ப் பண்ணு. நீ கேட்ட தர. ஐயோ ஐயோ என்னமா ஆச்சு? நடக்கிற ட்ரீட்மெண்ட்டை பார்த்தா ஒருவேளை பொழைச்சுக்குவாளோ? அவ்வளவு உயரத்துல இருந்து விழுந்தும் எப்படி பொழைச்சா? சிந்து மட்டும் கண் முழிச்சா மொத ஆப்பு நமக்கு தானே. இப்ப என்ன பண்றது? என்ன இவன் பொண்டாட்டி சாவு கிடைக்கிற ஃபீலிங்கே இல்லாம இருக்கான். கொஞ்சமாச்சும் அழறானான்னு பாரு. அழறத விட்டுட்டு பதட்டமாவே இருக்கான். காலையில சித்து டென்ஷனாவே இருந்தா. நான் கேட்டப்ப கூட மழப்பலாவே பதில் சொன்னா. அவ டென்ஷனா இருந்ததுக்கு என்ன காரணமா இருக்கும்? ஒருவேளை இவன் தான் ஏதாவது பண்ணிருப்பானா? இவனோட மொழியே சரியில்லையே. என்னாச்சுன்னு தெரியலையே. சிந்து இதுக்கு மொட்டை மாடிக்கு போனா? நாம எல்லாம் கீழே பட்டாசு வெடிச்சிட்டு இருக்கும் போது சிந்துக்கு மேல என்ன வேலை? சிந்து விழும்போது நீ எங்க இருந்த? நான் கீழே ஹால தான் இருந்தேன். சத்தம் கேட்டு தான் நானும் வெளியே கூடி வந்தேன். பத்ரி, சிந்து என்ன பண்ண? சிந்து உன்னாலதான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கா. என்ன நடந்துச்சுன்னு மரியாதையா சொல்லிடு. ஏய், என்ன உளர்ற? எனக்கு எதுவும் தெரியாது. போய் சொல்லாத. சிந்துவ நீதான் புடிச்சு தள்ளி விட்டுருப்ப. ஏய், டென்ஷன் பண்ணாத. நான் எதுக்கு ஏன் பொண்டாட்டியை தள்ளி விடணும்? உனக்கு என்ன பைத்தியமா? அவளை தள்ளி விட்டு கொள்ற அளவுக்கு எங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கு? பிரச்சனை எல்லாமே வீட்டுல சிந்து அழுது முகம்லாம் வீங்கி இருந்துச்சு. நான் என்னன்னு கேட்டதுக்கு அவ ஒண்ணுமே சொல்லல. என்கிட்ட சொல்லலன்னா கூட பரவாயில்ல. எதுவா இருந்தாலும் ஏஜே கிட்ட சொல்லுன்னு நான் சொன்னப்போ உடனே ஏஜிவ பாக்கலான்னு போனா. ஆனா எதுவுமே சொல்லாம அவ திரும்பி வந்துட்டா. பிரச்சனை எதுவுமே இல்லாமல ஏஜே கிட்ட போவாங்க? எனக்கு மட்டும் என்னன்னு தெரியும். என்கிட்ட என்ன பிரச்சனைன்னு சொல்லவே இல்லையே. பிரச்சனையே நீதாங்கிறப்போ உன்கிட்ட எப்படி சொல்லுவாங்க? சித்ரா, நீ இரு, நான் வந்துடுறேன். ஏய், மரியாதையா வாயை மூடிட்டு போயிடு. நானே சிந்துக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு கவலையில இருக்கேன். என்கிட்ட வந்து இப்படி பேசுற? உனக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா? ஓ, நீ அவ்ளோ நல்லவனா? சிந்து இருக்கும் போதே ஸ்வேதாக்கு ஆசைப்பட்டவன் தானே நீ? வார்ன் பண்ணியும் இன்னைக்கு என் தங்கச்சிய பாக்க போனல. இவ்ளோ அயோக்கியனா இருக்கிறவன் பொண்டாட்டி கிட்ட மட்டும் யோகியனா நடந்துக்குவானா? சொல்லு, சிந்துவ என்ன பண்ண சொல்லு. எல்லாரும் கீழே இருக்கும்போது எதுக்கு அவளை மொட்டை மாடிக்கு கூட்டிட்டு போன? பதில் சொல்லு. இங்க பாரு, உன்னை கை எடுத்து கும்புறேன். எதுக்கு என்ன இப்படி டார்ச்சர் பண்ற? சிந்துக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அதுக்கு நீதான் காரணம். இனிமே என் வாழ்க்கையில தயவு செஞ்சு குறுக்க வராத. ஐயோ, என்னையும் சிந்துவையும் நிம்மதியா இருக்க விடு. உன்னை கை எடுத்து கும்புற பிளீஸ். டாக்டர், என்னாச்சு? எனிதிங் சீரியஸ்? டாக்டர், என் ஒய்ஃபை எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். அவ இல்லனா என்னால உயிரோட இருக்க முடியாது டாக்டர். வெயிட், அவருக்கு தலையில அடிபட்டு ஏகப்பட்ட பிளட் லாஸ் ஆயிருக்கு. ஐயோ டாக்டர், அப்ப உயிருக்கு? நோ ப்ராப்ளம், உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. ஆனா தலையில உடனே ஒரு ஆபரேஷன் பண்ணணும், அவ்வளவுதான். மத்தபடி ஷீ இஸ் ஆல் ரைட். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, சிந்து உயிரோட கிடைச்சா போதும்.
ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க. நோ ப்ராப்ளம் சார், ஐ வில் டு மை பெஸ்ட். எப்படி தப்பிச்சா? இப்ப என்ன பண்றது? அவ உயிரோட வந்து ஸ்வேதா விஷயத்த சொல்லிட்டா இந்த ஏஜ் என்ன உயிரோட விட மாட்டானே. சிந்து பொழைக்க கூடாது, ஏதாவது பண்ணணும். இந்த மெடிசனை உடனே வாங்கிட்டு வாங்க. கொடுங்க, நான் வாங்கிட்டு வரேன். சபா, பத்ரி எதுக்கும் அஞ்சாத ஒரு கொலைகாரன். இவனாலதான் சிந்துக்கு இப்படி ஆயிருக்கணும். இத உடனே ஹிட்லர் கிட்ட சொல்லணும். அவர்தான் பத்ரிக்கு சரியான ஆளு. உயிருக்கு எந்த ஆபத்தும் ஏய் ஜே, அர்ஜென்ட்டா உங்க கிட்ட பேசணும். நான் டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீங்க என்ன நடக்குது, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? கொஞ்சமாவது சென்ஸ் இருக்கும் உனக்கு? சும்மா டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு போய் தலை, அப்புறமா வந்து பேசுறேன் போ. சாரி டாக்டர். இந்த ஹிட்லர் என்ன ஒரு மனுஷிய கூட மதிக்க மாட்டேங்கிறாரு. ச்சே, அப்படி என்னதான் டாக்டர் கிட்ட பேசுவாரோ? சிந்து உயிரை காப்பாத்துறத பத்தி தானே. டாக்டரே காப்பாத்துறேன்னு சொன்னாலும் இந்த பத்ரி சிந்துவை விட மாட்டான் போல இருக்கே. அவன் முகமே சரியில்லை. சிந்து உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு டாக்டர் சொன்னப்போ பத்ரி சந்தோஷப்படாம ஷாக் ஆனா. அதுக்கு என்ன அர்த்தம்? சிந்து உயிரோட இருக்கிறது பத்ரிக்கு விருப்பம் இல்ல. அதனால சிந்து உயிருக்கு அவனால ஆபத்து இருக்கு. இது சொல்ல போனா அந்த ஹிட்லர் காச்சு மூச்சுன்னு கத்துறாரு. இனி இந்த ஹிட்லரை நம்பி பிரயோஜனம் இல்ல. நாமளே களத்துல இறங்கிட வேண்டியதான். சிந்துவுக்கு பாதுகாப்பா நானே இருக்கேன். அவ உயிருக்கு பத்ரியால எந்த ஆபத்தும் வராம நானே பாத்துக்க. சாகலின்னு வருத்தப்படுறதா, இல்ல நீ கண் முழிச்சிட்டு பேசாம இருக்கேன்னு சந்தோஷப்படுறதா? எதுவுமே தெரியல. இப்போதைக்கு உன்னோட சாப்டர் ஒரு புல் ஸ்டாப். இனிமே ஒன்ன வச்சு அந்த ஆசனிக்கு அப்படியே ஒரு புல் ஸ்டாப் வைக்கிறேன். இப்ப உனக்கு சந்தோஷமா? சொல்லு, இப்ப உனக்கு சந்தோஷமா? சிந்துவை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்ட. நிம்மதியா இப்ப உனக்கு? சிந்து கிட்ட அப்படி என்னதான் சொன்ன? நீ அவகிட்ட பேச போய்தான் அவளுக்கு இப்படி ஒரு நிலைமையே. இதுக்கு இப்படி உல்டாவா பேசுறான்? என்ன பிளான்னு தெரியலையே. நாம ஏதாவது சண்டை போடலாம்னா ஸ்வேதா விஷயம் வெளியே வந்துட்டா என்ன பண்றது? என்ன கெட்டவன் சொன்னியா? கொடுமைக்காரன் சொன்னியா? அப்படி என்னதான் சொன்ன? அவ இந்த முடிவுக்கு வர்றதுக்கு அப்படி என்னதான் காரணம்? சொல்லு. இப்ப பாரு, உன்னால இப்ப சிந்து நடப்போடமா கிடக்குறான். தீபாவளிக்கு சந்தோஷமா வந்தவகிட்ட அப்படி என்னத்தை கொளுத்தி போட்ட? சிந்துவை பைத்தியக்காரி ஆகிட்டு நீ மட்டும் பட்டாசு வெடிக்கிறது சரியா? என்ன நான் பேசுற? நீ ஹாசினி எதுக்கு திட்டுற? அவ என்ன பண்ணா? என்ன பண்ணாலாம்? என்ன பண்ணான்னு அவகிட்டே கேளு. ஹாசினி அண்ணி கிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்கு? அண்ணி கீழே விழற அளவுக்கு என்ன விஷயம்? அது உங்க மாமியார் தான் சொல்லணும். பாரு, பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நின்னுகிட்டு இருக்கா. சிந்து பாவம், அவ ஒரு அப்பாவி. யாரு எது சொன்னாலும் அதை அவ அப்படியே நம்பிடுவா. அதான் ஹாசினி சொன்னதையும் அவ அப்படியே நம்பியிருக்கா. மரியாதையா பேசு. சம்மந்தம் இல்லாம என்ன எதுக்கு வம்புக்கு இழுக்கிற? இன்னும் நல்லவன் மாதிரி நடிக்கிறியா? நான் வாய திறந்தேன்னா இங்க இருக்கிற எல்லாரும் உன்னை போனமாக்கிடுவாங்க. நீ ஏஜே பொண்டாட்டினா நான் பயந்துகிட்டு இருக்கணுமா? நீ ஏஜே பின்னாடி வந்தா என்ன அநியாயம் வேணாலும் பண்ணுவியா? வாய மூடு. பெரிய யோகிய மாதிரி பேசி தப்பிக்கலான்னு பாக்குறியா? நீ எல்லாத்தையும் பண்ணிட்டு ஏன் மேல பழி போடுற? சிந்து கிட்ட நான் என்ன சொன்னேன்? எனக்கு அப்படியெல்லாம் எந்த அவசியமும் இல்ல. ஏய், போதும் நிறுத்து. நீ சொல்றது எல்லாமே போய். அவ சிந்து கிட்ட பேசினத நான் பார்த்தேன். எல்லாரும் என்ன பேசுறீங்க? ஒரே வீட்ல இருந்துகிட்டு சிந்து கிட்ட பேசாம இருப்பாங்களா?
நான் ஏதாவது தப்பா சொன்னேனா இல்ல சிந்துவத மாடியில இருந்து குதிக்க சொன்னேனா? அப்படி நான் சொன்னதா சிந்து வந்து உங்ககிட்ட சொன்னாளா? ஏய் வாய மூடு. திடீர்னு யோகிய மாதிரி வந்து பேசாத. இதுக்கு முன்னாடி உனக்கு சம்பந்தமே இல்லாத விஷயத்துல நீ இன்வால்வ் ஆனதில்ல? சொல்லு, சிந்து கிட்ட என்ன சொல்லி குழப்பின? ஹாஸ்பிடல்ல நான் சிந்து விஷயத்தை பத்தி பேச வந்தப்போ பேச விட்டீங்களா? என்னையும் தானே துரத்தி அடிச்சீங்க. பேச வரவங்க எதுக்காக வராங்க, என்ன பிரச்சனை எதுவுமே உங்க கண்ணுக்கு தெரியாது. உங்களை தவிர மத்தவங்க எல்லாம் முட்டாளுங்க. நீங்க பேசுறத தவிர மத்தவங்க எல்லாருமே உளறவங்க. நான் போனதுக்கு அப்புறமாவது எதுக்கு வந்தேன்னு யோசிச்சீங்களா? மாட்டீங்களே. இதுல வீட்டுக்குள்ள வந்த உடனே எனக்கு தப்பு செய்யறவங்கிற சர்டிபிகேட் வேற. சர்டிபிகேட் தரவங்களுக்கு தகுதி இருக்கணும். இந்த வீட்ல எங்களுக்கு ஏதாவது பேசுறதுக்கு உண்டா? நீங்க தான் பேசணும், அதை நாங்க கேட்கணும். மீறி பேசினா பஜாரி, வீட்டுக்கு அடங்காதவ, அரவைக்காடு, லூசு, கேக்குக்காரி, இத்தனை பட்டம். யாராவது ஏதாவது பேச முடியுதா? எனக்கு மட்டும் இல்ல, இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் இதேதான் பிரச்சனை. எவ்வளவு திமிரு உனக்கு? அங்க சுத்தி இங்க சுத்தி வீட்டுக்குள்ளே வந்துட்டியா? இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் வச்சு என்ன குற்றவாளியாக்க பாக்குறேல்ல நீ? உங்களை குற்றவாளியாக்கி எனக்கு ஒன்னும் அவார்டு கிடைக்காது. எல்லாருக்கும் நியாயம் கிடைக்கணும் தான் நான் பேசுறேன். நிறுத்து நிறுத்து. நீ பேசுறத பார்த்தா நீ இங்க வர வரைக்கும் எல்லாரும் தீல விழுந்த புழு ஆட்டம் எல்லாரும் துடிச்சிட்டு இருந்தாங்க. நீ வந்து எல்லாரையும் காப்பாத்துன மாதிரி டிராமா பண்ற. இங்க இருக்கிறவங்களுக்கு என்ன குறைச்சல்? எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்காங்க. அது உங்க கற்பனை. இவங்க எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. இவங்க யாருமே சந்தோஷமா இல்ல. What? இதோ நிக்கிறாங்களே உங்க மூத்த மருமக. இவங்க கதைய சொல்லவா? உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த கெட்ட பேருமே இல்லாத ஒரு மருமக. அதுக்கு இவங்க கொடுத்த விலை என்னன்னு தெரியுமா? சுய சிந்தனையே இல்லாம போயிடுச்சு. உங்க பார்வையை வச்சு புரிஞ்சுக்கிற அளவுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஆனா அவங்களோட சொந்த பார்வையை இழந்துட்டாங்க. உங்க சந்தோஷத்துக்காக இவங்க சந்தோஷத்தை காவ கொடுத்துட்டாங்க. உங்க மகன்கள் நீங்க சொல்றத அப்படியே டிட்டோ செய்வாங்க. நீங்க கிணத்துல குதிக்க சொன்னாலும் குதிப்பாங்க. அவங்க போட வேண்டிய கையெழுத்த கூட நீங்களே அவங்க கையை பிடிச்சு போடுறீங்க. அதனால இனிமே அவங்களால தனிச்சு எழுந்திருச்சு நிக்கவே முடியாது. சொந்தமா ஒரு விஷயத்த கூட செய்ய முடியாது. ஏன்னா அவங்களோட மூளையில நீங்க ஒரு சேர் போட்டு உட்கார்ந்துருக்கீங்க. அவங்க சந்தோஷமா இருக்காங்களான்னு என்னைக்காவது நீங்க கேட்டிருக்கீங்களா? இதோ உங்க மருமக மாயா சந்தோஷம்னா என்னன்னே தெரியாது. இது இந்த வீட்டோட பொறுப்பு. உனக்கு தரேன், எடுத்துக்கோ. இப்ப எதுக்கு அவசரப்படுறீங்க ஏஜே? ஹாசினி சொன்ன மாதிரிலாம் இங்க யாரும் கவலைப்படல. ஆனா பயப்படுறீங்கல்ல? தினமும் பயந்துதான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. எனக்கே தெரியாத நிறைய விஷயங்கள் நேத்து வந்த ஹாசினிக்கு தெரிஞ்சிருக்கு. சரி, இனிமே யாரும் பயப்பட தேவையில்லை. உங்க வாழ்க்கைய சந்தோஷமா வாழலாம், நிம்மதியா வாழலாம். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா ஹாசினி கிட்ட கேட்கலாம். நான் தள்ளி நினைக்கிறேன். இந்த மாதிரி கொடுமைப்படுத்துற வேலை எனக்கு வேணாம். இனிமே இவங்க எல்லாரும் உன்னோட பொறுப்பு தான். டேக் கேர். ஏஜே
ஐயோ, இதெல்லாம் டெரர் பீப்புள்ஸ் வாழ்ற திகில் பங்களாவாச்சு. இதோட சாவி எனக்கு எதுக்கு? இந்த சாவி கொத்து வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? இது எனக்கு சாவியா இல்ல சங்கிலியா? இவ்ளோ சாவி எதுக்கு கொடுத்தாங்க? இதுல இருக்கிற ஒவ்வொரு சாவியும் எது எதுக்குன்னே தெரியலையே. நகை பெட்டிக்கா, பணம் இருக்கிற பீரோவுக்கா, கேஷ் பாக்ஸுக்கா? இந்த டிஜிட்டல் யுகத்துல யாரு பணத்தை வீட்ல வச்சிருக்கிறது? எல்லா அக்கவுண்டும் கீவேர்டும் பாஸ்வேர்டும் போயிட்டு இருக்கு. ஆனாலும் இந்த கீக்கு இருக்கிற மரியாதை இன்னும் குறையவே இல்லைல்ல. ஏய், என்ன பண்ணி வச்சிருக்க? நான் சாப்பிடறதுக்குலாம் எதுவும் பண்ணல. ஹோட்டல் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. நான் அதை கேட்கல. எல்லார் முன்னாடியும் எங்களை பத்தி பேசினியே, அத சொன்ன. எங்களை பத்தி யார் உன்னை பேச சொன்னா? எங்களை பத்தி சொல்லுன்னு உன்கிட்ட நாங்க கெஞ்சணுமா? நாங்க என்னமோ கஷ்டப்படுற மாதிரி ஏஜே கிட்ட சீன் போடுற? நான் சீனியும் போடல, பானையும் போடல. நான் சொன்னதுல உண்மை இருந்துச்சா இல்லையா? உண்மை இருக்கிறதுனால தானே ஏஜேவே உணர்ந்து ஒத்துக்கிட்டாரு. யார் ஒத்துக்கிட்டாலும் அது உண்மையாயிடுமா? நாங்க ஏதாவது எங்க வாயால சொன்னோமா? நாங்கன்னு வாய்க்கு வாய் பேசுறீங்களே, அது யாரு? மாயாவும் சித்ராவும் தானே. அவங்களே நான் பேசினதுக்கு எந்த அப்செக்ஷனும் பண்ணல. அவங்க முகமே அதை சொல்லிடுச்சே. ஆமா, உண்மைதான். நல்ல வேலை இத ஹாசினியாவது சொன்னாலேன்னு அவங்க சந்தோஷம் தான் பட்டாங்க. ஏய், வாய மூடு. ஏஜே உன்னை கேள்வி கேட்டாருன்ற கோவத்துல எங்க எல்லாரையும் ஏன் கோத்து விடுற? நான் ஒன்னும் யாரையும் கோத்து விடுற கேவலமான வேலையை ஒன்னும் செய்யல. நான் யதார்த்தமா இந்த வீட்ல இருக்கிற நிலைமையை தானே சொன்னேன். வேணும்னா சொல்லுங்க, நான் இப்பவே போய் ஏஜே கிட்ட உங்க மூத்த மருமக இத அக்செப்ட் பண்ணிக்கலையா, அதனால நீங்க சொல்றத கேட்டு எப்பவும் போல பூம்பு மாடு மாதிரி தலையாட்டுவாங்கன்னு சொல்லிடவா? இல்ல நான் மருமகளுங்க பத்தி சொன்னதையெல்லாம் எரேசர் வச்சு அழிச்சிடுவா? நீங்களே சொல்லுங்க. ஜெயமாக்கு மருமக மாதிரியா நீ பேசுற? இல்ல ஏஜேக்கு வைஃப் மாதிரி நடந்துக்கிறியா? ஏதோ விளையாட்டு பிள்ளைங்க சமாச்சாரம் மாதிரி புரியாம பேசிட்டு இருக்க. நீ எல்லாம் எப்படி இந்த வீட்டை பாத்துப்ப? இந்த சாவி கொத்தோட வெயிட்ட தாங்குவிய நீ? வாய்ப்பே இல்ல. உன்னால முடியாது ஹாசினி, உன்னால முடியவே முடியாது. ஏன் முடியாது? கியூ? ஹாசினியால எல்லாம் முடியும். பொதுவா மாமியார் தான் மருமக கையில சாவிய தரலாமா வேண்டாமான்னு யோசிப்பாங்க. ஆனா இங்க என்னடானா மருமகளுங்க மாமியார் சாவிய வச்சிருக்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. டாடி எடுங்க எடுங்க. ஹாசினி சொல்றா. டாடி நிறுத்தவே முடியல டாடி. அடடா, பிஞ்சு மாதுளங்காய அப்படியே சாப்பிடு, நின்றும். இல்லனா ஒன்னு செய்ய, கடுக்காய கரைச்சு குடி, கப்புன்னு நின்றும். கடுக்காயா? அது எதுக்கு நைனா? ஆமா, உனக்கு லூஸ் மோஷன் தானே? அது நிக்கிறதுக்கு தான் இந்த மருந்து சொன்னேன். லூஸ் மோஷனா? ஐயோ லூஸ் டாடி, நான் அத சொல்லல. நான் ஐஸ்கிரீம் சாப்பிடுறத நிறுத்தவே முடியலன்னு சொன்னேன். ஓஹோ, அப்படின்னா நீ டென்ஷன்ல இருக்கேன்னு அர்த்தம். ஆமா, நீ இது வரைக்கும் எத்தனை ஐஸ்கிரீம் சாப்பிட்டிருக்க? அது ஏகப்பட்டது போயிடுச்சு. அப்ப நீ ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்கேன்னு அர்த்தம், அப்படித்தானே? ஏமா, உனக்கு போய் டென்ஷன் வரலாமாமா? நீ யாரு? ஹாசினி, த கிரேட் ஹாசினி. நீ டென்ஷனுக்கே பென்ஷன் கொடுக்கிறவளாச்சே. டென்ஷன் இல்லாத வாழ்க்கை போர் அடிக்குமா? அதையும் பார்த்து நீ பயப்படுற? என்ஜாய் பண்ண. உன்னையே ஹீரோவா நினைச்சுக்கோ, டென்ஷனை வில்லனை நினைச்சுக்கோ. இப்ப சொல்லு, வில்லனை பார்த்து நீ பயப்படுவியா? நோ டாடி,
உயிருக்கு பயந்து பாதியில விட்டுட்டு போற பழக்கம் எனக்கு கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் இறங்கிட்டா ஜெயிக்கணும். மாய்கா என்னாச்சு? ஏன் கத்துறீங்க? விட்டு விட்டு வேணாம். ஐயோ ஹாசினி என்ன கொல்லாத கொல்லாத ப்ளீஸ் கொல்லாத என்ன விட்டுடு. ச்சே கனவா? சித்ரா ஐயோ ஓ மை காட். கனவுல எதுக்கு ஹாசினி ஹாசினின்னு கத்துனீங்க? கனவுல அவ வந்து நம்ம எல்லாரையும் டார்ச்சர் பண்றா. கனவை பார்த்து எதுக்கு பயப்படுறீங்க? அவ என்ன பண்ணிடுவா பெருசா? என்ன பண்ணுவாளா? இப்பதான் அவகிட்ட எல்லா அதிகாரமும் வந்துருச்சு. மொத்த சாவியும் கையில வச்சிருக்காளே. சும்மாவே ஆட்டம் போடுவா. இனிமே கரகாட்டமே ஆடுவாளே. ஐயோ நினைச்சாலே பயமா இருக்கே. சீர்க்கா அப்படி எதுவும் நடக்காது. ஏன் நடக்காது? இந்த வீட்ல ராணி மாதிரி இருந்தோம். ஹாசினி பேய் மாதிரி உள்ள வந்தா. வந்த கொஞ்ச நாள்லயே ஜெயம் அவ கைக்குள்ள போட்டுக்கிட்டா. இப்ப ஏஜேவே அவகிட்ட சரண்டர் ஆயிட்டாரு. இனிமே நாம 3 பேரும் அவளுக்கு தூசி மாதிரி கையில எடுத்து ஊதி விட்டுருவா. ஆமாக்கா, முதல்ல வரும்போது வெறும் களிமண்ணா இருந்தா. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கால் முளைச்சு, அப்புறம் கை முளைச்சு, வால் முளைச்சு, இப்போ 10 கை வச்ச பத்திரகாளி ஆயிட்டா. ஆரம்பத்துல இருந்தே அவ வாழை நறுக்கி இருக்கணும். இந்த அர்ச்சனாக்கா சரியா இருந்தா இப்படி எல்லாம் நடந்தே இருக்காது. விட்டு பிடிக்கலாம்னு சொல்லி நம்ம கைய கட்டி போட்டாங்க. இப்ப அவளை பிடிக்கவே முடியலக்கா. உண்மைதான். இதுக்குதான் என் தங்கச்சி கோமலிய அத்தையா கொண்டு வரலான்னு சொன்னேன். நடுவுல இந்த 7 வந்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டா. அர்ச்சனாக்கா கிட்ட போக வேண்டிய இந்த வீட்டோட சாவி இப்போ ஹாசினி கைக்கு போயிடுச்சு. அந்த சாவியை வச்சுக்கிட்டு அவ பூட்டெல்லாம் திறக்க மாட்டா. நம்ம மூளையதான் கொடைவா ராட்சசி. ஆமாக்கா, ஹாசினி இந்த வீட்டுக்கு மகாராணி ஆயிட்டா. நாம இப்போ வெளக்காரி மாதிரி ஆக போறோம். கனவுலயே இப்படி கதற விடுறாளே, நேர்ல என்னெல்லாம் பண்ண போறாளோ. இனி இங்க ஹிட்லரோட ஆட்சி கிடையாது. இந்த ஹாசினி மகாராணியோட ஆட்சி. இதுவே என் கட்டளை. கட்டளையே சாசனம். இனிமே இந்த வீட்ல காலையில 4 மணிக்கு அலாரம் அடிக்கும். ஹிட்லர் மருமகளுங்க எல்லாரும் தான் எந்திரிக்கணும். என்ன வேலைன்னு கேக்குறீங்களா? இதோ ஏறி வந்து சொல்றேன். ஒரு வேலையும் இல்ல. விடிற வரைக்கும் வாசல்லையே கொட்ட கொட்ட உட்காந்து பராக்கு பாக்கணும். That's my punishment. இது எப்படி இருக்கு? கடந்த 30 வருஷத்துல 12,450 ஏரிகள் மூடப்பட்டிருக்கு. 27,000க்கும் மேல குளங்கள் அழிக்கப்பட்டிருக்கு. 7 ஆறுகள் மூடப்பட்டிருக்கு. 1,65,712 விவசாய நிலம் அழிக்கப்பட்டிருக்கு. தாமிரபரணி ஆறுல இருந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்காரன் ஒரு நாளைக்கு 9 லட்சம் லிட்டர் தண்ணிக்கு மேல எடுக்கிறான். அப்புறம் எப்படி விவசாயத்துக்கு தண்ணி கிடைக்கும்? விவசாயி தற்கொலை பண்ணிக்காம என்ன பண்ணுவா? அவங்க பசிக்கு பிச்சை கேட்கலங்க, விவசாயத்துக்கு தண்ணி கேக்குறாங்க. இந்த கிராமம் மட்டும் இல்ல, தான் சொந்த ஊரை விட்டு ஓடி போன அத்தனை விவசாயிகளும் தான். 20 வருஷத்துக்கு முன்னாடி விவசாயம் பண்ணவன் இன்னைக்கு கோயில பிச்சை எடுக்கிறான், சாக்கட ஆள்றான். என்ன ஹாசினி, இந்த சாவி வந்ததும் பவர்ஃபுல்லா பேச ஆரம்பிச்சிட்ட. என்ன பெர்ஃபார்மன்ஸ்! என்ன வாய்ப்பு தான் கிடைக்க மாட்டேங்குது. என்னோட சீனியருக்கு வணக்கம். இந்த சாவியும் ராஜவம்சத்தோட கிரீடமும் ஒண்ணு. நாட்டோட ராஜாக்கள் மாறிட்டே இருப்பாங்க, ஆனா கிரீடம் ஒண்ணுதான். அதே மாதிரி இந்த வீட்ல சாவி கொத்து இருந்துகிட்டே தான் இருக்கு, ஆனா நாம தான் மாறிக்கிட்டே இருக்கோம். இந்த சாவி வாங்கினதுல இருந்தே கரண்ட கையில தொட்டா மாதிரி ஷிவரிங்காவே இருக்கு. உங்களுக்கும் இதே ஃபீலிங் தானே இருந்திருக்கும். எப்படியோ இந்த சாவி என் கைக்கு வந்ததும் ராணி மாதிரி ஒரு கெத்து இருக்கதா செய்யுது.
ஐயோ சாவி சாவிய காணுமே. யோ ஹிட்லர், உனக்கு கொஞ்சமாவது சென்ஸ் இருக்கா? இப்படியா கண்மூடித்தனமா வந்து மோதுவ? இப்ப பாரு சாவிய காணோம். என்ன சொல்றியா? நீதான் எங்கேயோ பராக் பாத்துக்கிட்டு எருமை மாடு மாதிரி வந்து என்ன முட்டிட்ட. புத்தி இல்லாம வந்து இடிச்சிட்டு லொல்லு பேசுறீங்களா? இப்ப என் சாவிய காணோம், அதுக்கு பதில் சொல்லுங்க. என்ன கேட்டா நானும் அதை எடுத்து வச்சுக்கிட்டேன். அது உன் கையில கொடுத்த அடுத்த செகண்ட் அது உன்னோட பொறுப்பு. என்ன லாஜிக்கா பேசுறதா நினைப்பா? சாவிய கொடுத்த நீங்களே தான் இப்ப காணாம போக வச்சிருக்கீங்க. அது என்ன மன்னர் கையில இருக்கிற செங்கோல்ல எப்பவுமே கையில புடிச்சுக்கிட்டே சுத்துவியா? பொறுப்பு கொடுத்தா பொறுப்பா இருக்க வேணா? அதான் கையிலேயே வச்சிருந்தேன். நீயும் உன் பொறுப்பு. இத பாரு, ஒண்ணு அந்த சாவியை கண்டுபிடி, இல்ல உன் பதவியை ரிசைன் பண்ணு. ஏய், எங்க போறீங்க? ஏய், என்ன பண்ற? கைய விடு. சாவி தொலைஞ்சதுக்கு நீங்களும் தானே காரணம். நீங்க மட்டும் போய் ரெஸ்ட் எடுப்பீங்களா? வாங்க தேடலாம். ஏய், அதெல்லாம் முடியாது. நீ வேணா போய் தேடிக்கோ. ஓ, புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு. அப்போ நீங்க தான் அந்த சாவி திருடனா? ஏய், யார பார்த்து திருடங்கற? உங்களை தான் மிஸ்டர் கலமா. டைம் இல்ல, சீக்கிரம் சொல்லு. சொல்ல டைம் இல்லனா போங்க. ஏய் நில்லு. சித்ரா சும்மா இருக்க மாட்ட? நீ சொல்லு ஹாஸ்னி. அது வந்து அது வந்து அது வந்து அது வந்து எனக்கும் உனக்கும் ஏஜேவுக்கும் ஏஜேக்கும் எனக்கும் ஏஜேவுக்கும் உனக்கும் ஏஜேக்கும் என்ன ஆச்சுன்னு சீக்கிரம் சொல்லு. எனக்கும் ஏஜேக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அடச்சே, தூ, இதானா? ஆக்சிடென்ட் ஆனா ஆடிதானே போடும். அதுக்கு எதுக்கு வெக்கப்படணும்? அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ட்விஸ்டா? என்ன ட்விஸ்ட்? ஏஜேக்கும் எனக்கும் இச்சி ஆயிடுச்சு. என்ன இச்சிச்சா? அப்படின்னா அது ஏஜே எனக்கு உம்மா கொடுத்துட்டாரு. எங்க போயிட்டு வந்த இவ்வளவு நேரம்? அதுவா, நான் பரவச நிலையில இருந்தேன். ஏன் சாமியார் ஆயிட்டியா? சாமியார் தான் பரவச நிலைக்கு போகணுமா என்ன? இந்த மாமியார் போக கூடாதா? என்ன வளர்ற? ஆமா, உளறிட்டேன். உங்க மருமகளுங்க கிட்ட எல்லா மேட்டரையும் சொல்லிட்டேன். என்ன மேட்டர்? அது நான் வெளிய போனேன்ல, அப்போ உங்க மருமகளுங்க வந்து ஏன் இப்படி வெக்கப்படுறேன்னு கேட்டாங்க. நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். என்ன சொன்ன? நீங்க எனக்கு உமா கொடுத்தத சொல்லிட்டேன். ஏய், விவரம் கேட்ட வெங்காயம், இது எல்லாமே வெளிய போய் சொல்லிட்டு இருப்பாங்க. வெளியனா வெளிய இல்ல, உங்க மருமகளுங்க கிட்டதான் சொன்னேன். அதுல என்ன தப்பு இருக்கு? ஏய் எருமை மாடு, கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? நான் இங்க உன்னை கிஸ் பண்ணேன், இன்னும் உன் மேல ஆசைப்பட்டு கிஸ் பண்ற மாதிரி பேசுறேன். அது ஒரு ஆக்சிடென்ட். லிப்பும் லிப்பும் கப்புன்னு இடிச்சதுனால இதுவும் ஒரு ஆக்சிடென்ட் தானே சொல்லிட்டேன். அதனால கவலைப்படாதீங்க. ஆமா, உன்னை நம்பிதான் மறுவேளை பாப்பாங்களா அவங்க? நாளைக்கு எப்படி போய் மூஞ்சி கொடுத்து பேசுவேன்? எல்லாரும் ஒரு மாதிரி பாப்பாங்களே என்ன? இதெல்லாம் சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? இதுல என்ன வெக்கம்? உங்க மகனும் மருமகளும் ரூம்குள்ள போய் விடிய விடிய பெட்ரோல் விலை உயர்வை பத்தியா பேசுவாங்க? ரொம்ப பில்டப் பண்ணாதீங்க சார். நீங்க போய் படுங்க, நான் கனவு காணணும். தொடுறதே பாவம் நினைச்சவன்னா நான் போய் உன்னை கிஸ் பண்ண. இது பாரு, நீ உடனே போய் இந்த மாதிரி எதுவும் நடக்கல, நான் சும்மா சொன்னேன்னு சொல்லு. இல்லன்னா இந்த செய்தி அம்மா வரைக்கும் போயிடும். போயிருச்சு. டூ லேட். போயிடுச்சா? ஆமா, கிஸ் மேட்டர் அவங்களுக்கும் தெரியும். she was so happy. ஹாப்பியா? மூந்து வரணும், கிளம்ப மாட்டோம். யோ 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 யோ, நிறுத்தியா? யோ யோ, எதுக்கு
அடிக்கிற அடிக்காம கொஞ்சமா செய்வாங்க லூஸ். அம்மா கிட்ட எல்லாம் போய் சொல்லிருக்கேன். நான் எப்பயும் அவங்க மூஞ்சில முழிப்பேன் நாளைக்கு. ஒண்ணு பண்ணு, நான் உன்னை கிஸ் பண்ணு ஒரு போஸ்டர் அடிச்சு ஊர்ல எல்லாம் போய் ஒட்டு. ஒட்டிடலாம். ஆனா போஸ்டர்ல கிஸ் கொடுத்தாருன்னு போட மாட்டேன், முத்தம் கொடுத்தாருன்னு தான் போடுவேன். ஏன்னா கிஸ்னா உதடு உதடு ஒட்டாது, முத்தம்னா தான் உதடு உதடு ஒட்டும். நான் தூங்குறேன். குட் நைட். Stupid idiot. மானம் போச்சு. ராதகி ராட்சசி டார்ச்சர் பண்றதுக்கு நீ பிறந்திருக்கா? டைவர்ஸ் பேப்பர் இல்லாம இந்த வீட்டு பக்கமே வர வேணாம்னு சொல்லிட்டேனே, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப வர? உன் பொண்டாட்டிய டைவர்ஸ் பண்ணாதான் என் பொண்ணை நினைச்சு பார்க்க முடியும். உண்மையாவா? நிச்சயமா. நீ டைவர்ஸ் பேப்பரை கொடுத்தா என் பொண்ணை நான் கொடுக்கறேன். இது போதுமா? இது சிந்து கையெழுத்து போட்ட டைவர்ஸ் பேப்பர். இது சிந்து போட்ட கையெழுத்து தானா? உன் பொண்டாட்டி ஹாஸ்பிட்டல்ல கோமால இருக்கும்போது எப்படி கையெழுத்து போட்டா? இது உண்மையிலேயே சிந்து கையெழுத்து தானா, இல்ல அவ கையெழுத்து நீயே போட்டுட்டு வந்துட்டியா? இது நிஜமா இல்ல போர்ஜரியா? உண்மையை சொல்லு. இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? சிந்து கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கிட்டு வந்தாதான் எனக்கு நீங்க ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொன்னீங்க. நீங்க கேட்ட டைவர்ஸ் பேப்பர் இப்போ உங்க கையில இருக்கு. இதுக்கு மேல என்னங்க வேணும்? அது எப்படி வந்துச்சுங்கிற ஆராய்ச்சி அதெல்லாம் உங்களுக்கு தேவையே கிடையாது. கண்டிப்பா தேவை. ஃபியூச்சர்ல உன் பொண்டாட்டி பிரச்சனை பண்ண கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த டைவர்ஸ் பத்திரத்தையே நான் கேட்டேன். ஆனா என் பொண்ணு வாழ்க்கைக்கு உன்னால பிரச்சனை வரக்கூடாதுன்னா எனக்கு உண்மை தேவை. சொல்லு, உன் பொண்டாட்டி எப்படி மேல இருந்து விழுந்தா? அவளே விழுந்துட்டாளா இல்ல நீ தள்ளி விட்டியா? இது தற்கொலையா இல்ல கொலையா? ஏஜே, ஒருத்தர் கையில பொறுப்பை கொடுத்துட்டு இந்த டைம்குள்ள டார்கெட்டை முடிச்சு கொடுன்னு சொல்லிட்டு தள்ளி நிக்கிறதானே ஒரு லீடரோட வேலை. நீ ஒரு நல்ல லீடர்னு எனக்கு தெரியும். இந்த வீட்டை கவனிச்சுக்கன்னு ஹாசினி கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு அவ கைய கட்டி போட்டா எப்படி? நீ தானே வாக்கு கொடுத்த. இப்ப நீயே மாத்தி பேசுறது அச்சா நகிகே. நஹி. ஆமா, நான் தான் வாக்கு கொடுத்தேன். என் லீடர்ஷிப்ல அதுதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. அது தப்புன்னு நீயும் ஒரு நாள் உணர்வ. அது சரி சார். வரதான் சார். நீங்களாவது ஆபீஸ் வருவீங்களா என் கூட, இல்ல உங்களுக்கு ஷாப்பிங் அவுட்டிங் எங்காச்சும் போகணுமா? என்கிட்ட இருந்து சாவி வாங்கினவங்க உங்களுக்கு சாவி கொடுத்து ஆட வைக்கிறாங்களோன்னு தோணுது. உங்களோட பொறுப்பும் சித்ரா தான் பார்க்க போறாங்களா? சொல்லிடுங்க. என்ன ஏதுன்னு சொல்லிட்டீங்கன்னா என்னோட டாப் பேட்ஸ்மேனா இருக்கிற உங்களை ரிட்டையர் பண்ணிட்டு இன்னொரு பேட்ஸ்மேனுக்கு சான்ஸ் கொடுப்பேன். என்ன சொல்றீங்க? இந்த வீட்ல யார் மாறினாலும் நாங்க மாற மாட்டோம். எங்க திறமையை யாரும் கட்டி போடல. எங்களுக்கு புதுசா ஞானோதயமும் வரல. தலையில ஒன்னும் கொம்பு முளைக்கல. நேத்து முளைச்ச காலம் எங்க மொத்த பசியும் தீர்க்கும்னு நான் நம்பல. வரதன் உங்களோட ஆபீஸ்க்கு வருவாரு. வரதன், ஆபீஸ்க்கு போங்க. இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகாதீங்க, சீக்கிரமா தெரிஞ்சிடுவாங்க. வரலன்னு சொல்ற அளவுக்கு இன்னும் எனக்கு தைரியம் வரல ஏஜே. நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு வரேன். இதோ இப்ப கிளம்புறேன்.
ஏஜி நீங்க ஆபீஸ் கிளம்புறீங்களே, நாங்களும் அப்படியே ஷாப்பிங் கிளம்புறோம். ஹாசினி நாங்க வெளியே தான் போறோம். உனக்கு சாப்பிட ஏதாவது வேணுமா? எனக்கு எதுக்கு, நீங்க ஷாப்பிங் போயிட்டு சினிமா போயிட்டு வரும்போது ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்ல ஏதாவது பார்சல் வாங்கிட்டு வாங்க. சூப்பர் போ. என்ன இன்னைக்கு சிரிப்பு பலமா இருக்கு? அப்படி என்ன ஒரு சந்தோஷம்? காணாததை கண்டுட்டீங்களா இல்ல பார்க்காததை பார்க்க போறீங்களா? என்ன சித்ரா, ரெஸ்டாரண்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட உலகத்திலேயே நம்பர் 1 மாத்திடுவியா இல்ல ஒரே நாள்ல பிசினஸ் உமனா மாறிடுவியா? மாயா, நீ ஆஃப்டர் ஆல் ஒரு ஷாப்பிங் தானே போக போற? என்னவோ வேர்ல்ட் டூர் போய் நயாகரா ஃபால்ஸையும் ஈஃபில் டவரையும் பார்க்க போற மாதிரி ஒரே பூரிப்பா இருக்க. ஏங்க இப்ப இப்படி பேசுறீங்க? இப்ப என்ன, நான் இப்ப ஷாப்பிங் போறது கேன்சல் ஆனா உங்களுக்கு குளு குளுன்னு இருக்குமா? இல்ல நீங்க தான் எங்களை ஷாப்பிங் கூட்டிட்டு போயிருவீங்களா? பக்கத்துல இருக்கிற மளிகை கடைக்கே போக விட மாட்டீங்க. இதுல வேர்ல்ட் டூர் வேற எங்க போறது? இந்த வீட்டு காம்பவுண்டுக்குள்ளேயே உருண்டுகிட்டு கிடந்தோம். ஏதோ ஹாசினியோட தயவால வெளியில போக போறோம். அதான் உங்களுக்கு பொறுக்கலையா? ஓஹோ, உங்க மனசுக்குள்ள ஹாசினி மேடத்துக்கு கோவில் கட்டிட்டீங்க போல இருக்கு. பார்த்தா கசக்குற அந்த ஹாசினி இன்னைக்கு உங்களுக்கு இனிக்கிறாளா? இனிக்குதோ புளிக்குதோ, அவ தானே எங்களுக்காக ஏஜே கிட்ட பேசினா. சரி, உங்களால ஏஜே கிட்ட சொல்லி என்னையும் கிஷோரையும் ஷாப்பிங் அனுப்ப முடியுமா? நான் படிச்ச மேனேஜ்மெண்ட் படிப்புக்கு வீட்டை பால் கறக்க கூட பார்க்க முடியலன்னு ஃபீல் பண்ணப்ப அந்த ஹாசினி புண்ணியத்தால ஒரே நல்ல ஆபீஸ் அக்கவுண்ட் பார்க்க போறேன். அது உங்களுக்கு பொறுக்கலையா? நான் ஆபீஸ் போறதுக்கு நீங்க ஏன் தீயில போட்ட புழு மாதிரி துடிக்கிறீங்க? ஆமா, நான் இப்போ உங்களுக்கு வெறும் ஒரு புழுதான். அந்த ஹாசினி போடுறது நாடகம்னு தெரியாம 2 பேரும் நல்லா நடிக்கிறீங்க. உங்களுக்கு சொந்த அறிவே இல்லையா? எங்களுக்கு இல்லக்கா, ஆனா உங்களுக்கு அறிவு இருக்குல்ல, அத வச்சு இத்தனை நாளா எங்களுக்கு என்ன நல்லது பண்ணீங்க?